யாரப்பாது அந்த காலத்துல வெள்ள அடிக்குது? வீடு வீடு பத்திக்கிச்சா? யாருங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு தலைவன். இதுவரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இது? வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல. நாடு பூரா நிறைய வறட்சி குடும்பம் தானே இருக்கு. என்ன வர்க்க பக்தியா? உனக்கும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இந்த தோழனுக்கு புரியல. என்ன நீங்க யாரு கிட்ட அறையுறீங்க? சொந்த ஒரு அறம் தாங்கிய. இப்படித்தான் தலைமறைவா இருக்கவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது. அதான் மேலெடுத்து உத்தரவு. உங்ககிட்ட புரட்சி, ஒளியட்டு புஷ்வாக்கள், எரிட்டு தீக்கடல். இப்போது புரியுதா? அப்பா அம்மா கூட அற வாங்கிட்டா பாத்தியா? ஒன்னாலையும் என்னாலையும் செய்ய முடியாது, அவன் செஞ்சு விட்டான். அவன் யாரு? நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனே. நம்ம தொகுதி எம்எல்ஏ பூங்காவன இல்ல, அவரோட கையால. ஆனா இப்ப ஏன் தலைப்பாகையும் தாடியோட சுத்தான்னு தெரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, ஜனங்க உதைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு மார்பேஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். வாயமுட்ரா சோமாரி சுல்தான் கா பச்சி. ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன். கைத சோமாரி பட்டா காமரே, இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது. புதுசா பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரு மோர்சிங். இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு. கதிர்வேலுவா? நான் கதிர்வேலு இல்லைங்க, குருமூர்த்தி. கதிர்வேலு இல்லே, நீ கதிர்வேலு இல்லே. எல்லாத்தையும் அறுத்துருவேன். உண்மை சொல்லு. இது நம்பர் 9 பவளக்கார தெரு தானே? இல்லைங்க, இது நம்பர் 7 தவளக்கார தெரு. ஏமாந்துட்டேன். என் நண்பர் வீடு யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் உண்மையை தான் சொல்லிட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்களை என்ன பண்ண போறீங்க? உங்க வேலை எப்ப முடியும்? இங்க ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற எங்க தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 5 லட்சம் ரூபாயை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வேலை முடியும். எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என் தலைக்கு லட்சம் ரூபாய் பரிசு வச்சிருக்காங்க. தலைக்கு மட்டும் 1 லட்சமா? ஏங்க உங்க கைய கால கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க? சோமாரி, தலைக்குன்னா உயிருக்குன்னு அர்த்தம்டா. இங்கே இருக்க 5 லட்சம், தலைக்கு 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம். ஆமாமா, மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த 6 லட்சம் நமக்கு தான். என்னப்பா நினைக்கிறேன்? உன் மேல் தடைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க. 6 லட்சம் வருதுன்னா மேல் தாட போனா என்ன, கீழ் தாட போனா என்ன? என்னோட மகேஷே, அதுவும் சரிதான். தாடை இருந்துட்டாலும் பையன் லட்சணம் தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருங்க, போட்டு எங்ககிட்டயே இருக்கட்டும். ஆமா சுந்தரி. நான் அமராவதியிலிருந்து ட்ரெயினுக்கு மேலே பஸ்க்கு மேலே வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் கால் பண்ணி. 6 லட்சம். தலைமாட்டில வச்சுக்கிட்டு பஞ்சு மத்தியில படுத்துக்கிட்டு என்னமா கரண்டா வர்றான். இந்த கோட்டை சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்டு கமிஷனருக்கு வந்துருவார் போல் இருக்கேன். இது மோர்சிங் விடுற கோட்டை தான் கமிஷனருக்கு எப்படா தெரியும்? அவன் கண்ணு முடிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டில இருந்து பணப்பட்டி உருவிடுங்க. ஈஸி. கால் பக்கம் போய் கிச்சு கிச்சு பண்ணி தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது 5-10 உருவுனீங்க, நான் உருவிடுவேன். நீ போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்கிற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர்சிங் பட்டர் சிங் ஆயிடும். அட்மிட் பண்ணிருக்கேன், லைன் கட்டணும். ஹலோ ஹலோ, என்னடா இது?
எடா உயரே காணா. அதானே ரிசீவரை பார்த்தா சப்பலா கட்ட மாதிரி இருக்குது. யார் எடுத்திருப்பாங்க? பாவி உயர அறுத்து கையில சுத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் வயர அறுத்தாலும் சரி வயர அறுத்தாலும் சரி இவனை சும்மா விட்டப்படாது. அப்பா இல்லாத கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இல்லன்னு நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்களே? நீ இருந்தாதான்டா எங்களுக்கு பயமே. நீ ஏதாவது ஏடா குடமா பேசி வைப்ப. நாங்க மோர்சிங் கிட்ட மாட்டிக்குவோம். அவன் எங்களை தீர்த்து கட்டிடுவான். நீ எல்லா ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். போடா. ஹலோ. ஏ இப்ப வேலை செய்த அறிவு இருக்க? ஐயோ திறக்க மாட்டேங்கிறேன். பூட்டி இருக்குமா? பூட்டி இருக்கா? யார் பூட்டினா? நான் பூட்டலையே. தாடிக்காரன் எவ்வளவோ தேவை. எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்ல. அப்பா எனக்கு ஒரு யோசனை. அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிறிய. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்குத்தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி? நீ ஏமாவனாச்சே. ஐயோ அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு. அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிறீங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்கதான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாண்டா, நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்ப இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர்சிங் தான். பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க 2 பேருமே சுட்டுலாமான்னு வருது. அப்புறம் ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். பேசாம இருங்க. மகேஷ் நீ போய் துப்பாக்கி எடுத்து விட. துப்பாக்கி பீரோல இருக்கு. குண்டு எங்க இருக்கு? குண்டு எங்க இருக்கு? காதகன் நம்ம என்னென்ன செய்ய போறோமோ முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம பின்கட்டு கதவை திறந்துக்கிட்டு போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடலாம். வெரி குட் ஐடியா. ஏன்பா நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்?